திரௌபதி ஏன் பாண்டவர்கள் ஐவரையும் மணந்து கொண்டாள்? பாண்டவர்களின் அன்னையான குந்தி சமமாக பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று கூறியதற்காகவா, இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருந்ததா? திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலையிட்டாள். அர்ஜுனனும் 4 சகோதரர்களும் தங்கள் அன்னையின் இருப்பிடமான அவர்கள் மறைந்து வாழ்ந்து வந்த வீட்டிற்கு திரௌபதியை அழைத்துச் சென்றனர். அந்தணர்களாக வேடமணிந்து எப்பொழுது உணவு பிக்ஷை கேட்டு வெளியே சென்றாலும் அதில் என்ன கிடைத்தாலும் அன்னை குந்தியின் காலடியில் அப்படியே சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அதன்பின் அவரவருக்கான உணவை குந்தி பிரித்து தருவாள். இருக்கும் உணவை எப்பொழுதும் 2 சம பாகமாக பிரிப்பாள் குந்தி. ஒரு பாதி பீமனுக்கு, மறுபாதி சகோதரர்கள் 4 வீட்டிற்குள் நுழைந்ததும், அம்மா, நாங்கள் இன்று என்ன கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்கள் என்றார்கள் பாண்டவர்கள். திரும்பி பார்க்காமலேயே, என்னவாக இருந்தாலும் என்ன, அதை உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றாள் குந்தி. திகைத்து போய், அம்மா, இது ஒரு பெண், நாங்கள் ஒரு இளவரசியை அழைத்து வந்திருக்கிறோம் என்று கூவினார்கள். திரும்பி பார்த்த குந்தி இதுவரை தான் கண்டிராத பேரழகியை கண்ணுற்றாள். இந்த அழகியை யாராவது ஒருவர் மணந்து கொண்டால் எப்படியும் பின்னாளில் ஏதேனும் ஒரு காரணத்தால் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்து செல்ல நேரிடும் என்று குந்தி மனதிற்குள் அஞ்சினாள். எனவே சற்று யோசனை செய்துவிட்டு மீண்டும் எந்த சலனமும் இல்லாத குரலில், அதனால் என்ன, நான் தான் உங்களை பங்கிட்டு கொள்ள சொல்லிவிட்டேனே, அவ்வளவுதான் என்றாள். சகோதரர்கள் குழம்பினார்கள். திரௌபதி அதிர்ந்தாள். ஒரு மாவீரன் போட்டியில் வென்று தன் கரம் பற்றியதில் மகிழ்ந்திருந்த திரௌபதிக்கு பாண்டவர்களின் தாயை சகோதரர்களுக்குள் தன்னை பங்கிட்டுக் கொள்ள சொல்வதை நம்ப முடியவில்லை. பாண்டவர்களும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அனைவரும் மீண்டும் துருபதனின் அரண்மனைக்கு திரும்பினார்கள். கிருஷ்ணரும் வியாசரும் அப்பொழுது அங்கே இருந்தார்கள். 5 ஆண்கள் எப்படி ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற விவாதம் எழுந்தது. பாண்டவ சகோதரர்கள் துருபதனிடம், எங்களின் தாயார் ஒருமுறை விரும்பிவிட்டால் அது என்னவாக இருந்தாலும் நாங்கள் அதை நிறைவேற்றுவோம். அர்ஜுனன் மட்டும் திரௌபதியை மணந்து கொள்ள முடியாது. ஒன்று, நாங்கள் 5வரும் திரௌபதியை மணம் செய்ய வேண்டும், இல்லை நீங்கள் உங்கள் மகளை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். சுயம்வரம் நிறைவடைந்த நிலையில் தன் மகளை மீண்டும் தன்னிடம் ஒப்படைப்பது துருபதனுக்கு முழு அவமானமாக மாறியிருக்கும். ஆனால் இப்பொழுது என்ன செய்வது என்பது துருபதனுக்கு தெரியவில்லை. மக்கள் கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்டார்கள். இங்கு நடப்பது எதுவுமே எனக்கு தெரியாது என்பது போல அரண்மனையின் மேல் விதானத்தில் எதையோ கவனிப்பதை போன்ற பாவனையுடன் வேண்டுமென்றே அமைதியாக இருந்தார் கிருஷ்ணர். பெரும் புன்னகை தவள வியாசரின் கால்களில் விழுந்த திரௌபதி, நீங்கள் ஞானவான், நீங்களே சொல்லுங்கள், 5 ஆண்களை திருமணம் செய்யும் சூழ்நிலைக்குள் என்னை எப்படி அவர்கள் தள்ள முடியும்? இது தர்மம் அல்ல, நான் அப்படி செய்யவும் மாட்டேன் என்றாள். வியாசர் திரௌபதியிடம், உன் முன் 3 வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது அர்ஜுனனை மட்டும் நீ திருமணம் செய்து கொள்ளலாம். அவன் உன்னை அழைத்துச் செல்வான், உன்னுடன் காதலாகவும் இருப்பான். ஆனால் சில காலத்திற்கு பிறகு இந்த முடிவை எடுத்ததற்காக வருந்துவான். ஏனென்றால் உனக்காக தன் தாயையும் சகோதரர்களையும் பிரிந்து வந்து விட்டோமே என்று நினைப்பான். வருத்தம் மெதுவாக கசப்பான உணர்வாக மாறும். நாடளவில் மனக்கசப்பு வெறுப்பாக மாறிவிடும். அல்லது திருமணமே வேண்டாம் என்று நிராகரித்துவிட்டு நீ உன் தந்தையிடமே திரும்பிச் செல்லலாம். ஆனால் அதற்கு பிறகு எந்த மாவீரனும் உன்னை திருமணம் செய்து கொள்ள முன்வர மாட்டான். ஏனென்றால் இதற்கு பிறகு உன்னை யாரும் பொக்கிஷமாக கருத மாட்டார்கள். காலம் முழுவதும் கன்னியாகவே உன் தந்தையின் வீட்டில் தங்கியிருக்கலாம். இங்கு சிறிது காலத்திற்கு பிறகு உனது சகோதரன் நீ இப்படி இருப்பதை நினைத்து வருந்துவான். அல்லது இந்த பஞ்ச பாண்டவர்களை நீ திருமணம் செய்து கொள்ளலாம். இவர்கள் 5வரும் சேர்ந்திருந்தால் தங்களின் விதியை தாங்களே நிர்ணயித்து இந்த உலகை இவர்கள் ஆள்வார்கள். அவர்கள் அனைவரின் மனைவியாக அவர்களை எப்பொழுதும் இணைத்தே வைத்திருந்த பெருமையை நீ அடையலாம். இவைதான் உனக்கு இப்பொழுது இருக்கும் வாய்ப்புகள். உனக்கு எது விருப்பமோ அதை தேர்வு செய் என்றார். வாழ்க்கையில் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கேட்டு திணறிய திரௌபதி மூர்ச்சை அடைந்தாள். மீண்டும் சுயநினைவுக்கு கொண்டு வந்து ஆசுவாசப்படுத்தினார்கள். வியாசர் இன்னும் ஒரு படி மேலே சென்று, கடந்த பிறவியில் நீ நல தமயந்தியின் மகளாக பிறந்து வாழ்ந்ததை பார்க்கச் செய்தார். விதர்ப தேசத்தின் அரசனான நலன் சமையல் கலையில் இந்த உலகிலேயே சிறந்தவன் என்று கதைகளில் சொல்லப்படுகிறது. நலனுக்கும் தமயந்திக்குமான காதல் பிரசித்தி பெற்ற ஒன்று. அந்த பிறவியில் இளம் பெண்ணாக இருந்தபோது சிவனை நோக்கி தவம் செய்கிறாள். சிவன் தோன்றுகிறார். சிவனிடம், மகாதேவா, எனக்கு ஒரு கணவன் வேண்டும். வெறும் கணவனாக மட்டும் இருக்கும் ஒருவன், வலிமையான ஒருவன், வீரமான ஒருவன், புத்திசாலியான ஒருவன்,
கம்பீரமான தோற்றமுடைய ஒருவனை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறாள். சிவன் சரி 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 என்று 5 முறை ஆமோதிக்கிறார். தனது கடந்த பிறவியில் நடந்ததை பற்றி தெரிந்ததும் இது தனக்குத்தானே உருவாக்கி கொண்டது என்பதை உணர்ந்திருந்தாள் திரௌபதி. இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்த ஒருவரை கணவனாக அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கவனக்குறைவால் 5 கணவர்களை கேட்டிருக்கிறாள். இந்த விருப்பத்தை சிவனும் வழங்கிவிட்டார். எனவே பஞ்ச பாண்டவர்கள் அனைவரையும் மணந்து கொண்டாள் திரௌபதி. திரௌபதிக்கும் அவளது 5 கணவர்களுக்கும் இடையேயான திருமண வாழ்க்கைக்கு ஒரு ஆலோசனையை கிருஷ்ணர் திரௌபதிக்கு வழங்கினார். ஒவ்வொரு சகோதரனுடனும் 1 வருடம் மனைவியாக வாழ்ந்திரு. அந்த 1 வருடத்தில் மற்ற சகோதரர்கள் யாராவது கவனக்குறைவாக உனது படுக்கை அறைக்குள் நுழைந்தாலும் கூட அதற்காக அவன் 1 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும். இந்த ஒப்பந்தத்தில் இருந்து தங்களின் மற்ற மனைவியரை விலக்கிக் கொள்ள சகோதரர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் ஒரே அரண்மனையில் சேர்ந்து வாழவில்லை. பாண்டவ சகோதரர்கள் 5 மனைவியானதன் மூலம் அவர்களை ஒன்றாக இணைத்து வைக்கும் சக்தியாக திரௌபதி ஆனாள். நாட்டை ஆள வேண்டும் என்ற தங்கள் கனவை இலக்காக நோக்கி பாண்டவ சகோதரர்கள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்திற்கு கூடுதல் வலிமை சேர்த்தாள். அத்துடன் துருபதனுடன் ஏற்பட்டுள்ள உறவும் தங்களுக்கு பக்க பலமாக அமைய புதிய பலத்துடன் பாண்டவர்கள் மீண்டும் அஸ்தினாபுரம் திரும்பினார்கள்.